இனிய தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் தாயின் தமிழ் சார்ந்து இந்த மண்ணிலே முதல் முறையாக வந்திருப்பதிலும் என் கவி ஆசான் கண்ணதாசன் பற்றி ஒரு உரையாற்றுவதற்கு அரிய வாய்ப்பை வழங்கிய உள்ளங்கள் அனைவரையும் ஒரு சேர வணங்கி வாழ்த்தி என் உரையை தொடங்குகின்றேன். கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் சுகந்தி ராஜ குலேந்திரா அவர்களே, செயலாளர் திரு நந்தகுமார் அவர்களே, இலக்கிய செயலாளர் மதுசூதன் அவர்களே, நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று எங்களுக்கெல்லாம் வாப்பா என்று அன்புடன் அழைக்கின்ற ஜின்னா ஷர்ஃபுதீன் அவர்களுடைய மருமகன் திரு நியாஸ் சயல் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே என்னை இலங்கைக்கு அழைப்பதிலே முழு முனைப்புடன் நான் எடுத்த முயற்சிகளையும் தாண்டி இருவர் எடுத்திருக்கிறார்கள் என்றால் அது ஒருவர் வீணை மைந்தன் என்று அழைக்கின்ற திரு சண்முகராஜ் அவர்கள், அதே போலவே திரு லட்சுமிநாதன் என்கிற என்னுடைய இளைய நண்பர் மூலமாக சற்று ஏறக்குறைய 2 மாதங்களுக்கு முன்பு மட்டுமே அறிமுகமான திரு செல்வரத்னம் அவர்கள் என்னோடு இந்த நிகழ்ச்சி தொடர்பாக நான் வருவது குறித்து அத்தனை நுணுக்கமாக உடன் பிறந்தால் கூட அவ்வளவு அக்கறையோடு எந்த விஷயத்திலும் ஈடுபட மாட்டார்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் எங்கு வருகிறீர்கள், எந்த இடத்தில் இறங்குகிறீர்கள், அங்கிருந்து எப்படி நீங்கள் இங்கு வந்து சேர்கிறீர்கள் என்பது அணுவாக இந்த நிகழ்ச்சியை உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால் அத்தனை பேருக்கும் நன்றி என்கிற ஒற்றை வார்த்தை சொல்லி என் இதயத்தை திறந்து காட்ட விரும்புகிறேன். கண்ணதாசன் கால மகள் என்ற கவிதை கோமகன் தமிழகத்திலே பிறந்த ஒரே ஒரு காரணத்தால் உலகம் புகழ் பெற வேண்டிய அந்த கவிஞர் சற்று சுருங்கி இருப்பதாக நாம் உணர முடிகிறது. ஒரு முறை முத்துக்குமாரசாமி என்பவர் ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். அந்த புத்தகத்திலே ஒரு வார்த்தை, அந்த புத்தகத்தை படித்துக் கொண்டே போனபோது அந்த ஒற்றை வார்த்தை, அந்த ஒற்றை வரி என்னை புரட்டி போட்டது. கண்ணதாசனை திருத்தணி தாண்டினால் யாருக்கும் தெரியவில்லையே என்று அந்த வரி பேசியது. அந்த வரி பேசியதன் காரணமோ என்னவோ தெரியவில்லை. அப்பொழுதுதான் இலக்கிய மன்றம் தொடங்கிய பொழுதுகள் 1991. அன்று முதல் நான் எடுத்த முயற்சிகள் பெரும்பாலும் கைகூடின, வெற்றி பெற்றன என்றால் அது கவிஞரின் பரிபூர்ண ஆசி காவிரியில் எனக்கு கிடைத்திருக்கிறது என்பதுதான் உண்மையான பொருளை தவிர ஒரு தனி மனிதனால் எந்த நேரத்திலும் வெற்றிகளை தொட முடியாது, குவிக்க முடியாது. தொடர்ந்து என்னோடு பலரும் எம்.கே. மணி, எஸ்.ஆர். சுவாமிநாதன் போன்ற பல தமிழ் நண்பர்கள் இணைந்து கண்ணதாசனை அவர்களும் சுமந்திருக்கிறார்கள் இந்த வளர்ச்சியிலே என்பதையும் இந்த இடத்திலே அன்புடன் நினைவு கூறுகிறேன். இன்றைய பொழுது நிச்சயமாக உங்களுக்கு எல்லாம் ஒரு சுகமான பொழுதாக அமையும் என்ற உத்தரவாதம் என்னால் தர முடியும். காரணம், கண்ணதாசன் பாடல்களை எத்தனையோ முறை விரும்பி திரையரங்கு முதல் தொலைக்காட்சி முதல் இன்னும் சொல்ல போனால் வானொலி, இப்பொழுது கைபேசி என்று நினைக்கின்ற இடத்திலெல்லாம் கேட்கின்ற வாய்ப்பினை பெற்ற நாம் எத்தனையோ பாடல்களை பல முறை கேட்டிருக்கிறோம். ஆனால் அத்தனை பாடல்களுக்குள்ளும் சில வரிகளில் சில விஷயங்கள் விளக்கம் தருகின்றன, புதிய பொருள் கிடைக்கின்றது. இந்த செய்திகள் எல்லாம் நான் தமிழிலும் எந்த விதத்திலும் அதிகம் படித்தவன் அல்ல. இளநிலை பட்டம் பெற்ற தாவரவியல் மாணவன். இது தவிர சுருக்கெழுத்து ஆங்கிலத்தில் புலமை பெற்றதனால் அதன் மூலமாக ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகின்ற வாய்ப்பும், அதன் பிறகு துபாயில் பணிபுரிகின்ற வாய்ப்பும் கிடைத்து வாழ்க்கை முறையை செம்மையாக நடத்திட முடிந்தது. ஆனால் கண்ணதாசனை பற்றி நாம் தொடர்ந்து அதில் ஈடுபட பேராசிரியர் பெருமக்கள், நடுவர் பெருமக்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள் எங்கெல்லாம் செல்கின்றனமோ அங்கெல்லாம் கண்ணதாசனுக்காக விழா எடுக்கிறார்களோ தூரம் பார்க்காமல் ஓடி 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 சேகரித்த விஷயங்களை இந்த மண்டைக்குள் மட்டுமே வைத்திருந்தேன். தாளிலே எழுதுகின்ற பழக்கம் எனக்கு வரவில்லை.
அப்படி கிடைத்த விஷயங்கள் எல்லாம் முதல் முறையாக அயலகத்திலே சென்று பணிபுரிகின்ற வாய்ப்பு கிட்டிய போது காற்றிலே சொல்லிக்கொண்டே இருக்கிறோமே, இந்த விஷயங்கள் கரைந்து போய்விடாதா, இவற்றையெல்லாம் ஏற்றில் பதித்து வைத்தால் தானே நாளைய தலைமுறைக்கு அவை பயன்படும் என்கிற ஒரு முக்கியமான விஷயம் மனதில் பட்டது. அப்பொழுதுதான் இதை புத்தகமாக எழுதிட வேண்டும் என்று முனைந்தேன். அதற்கு முன்பு இது போன்ற புத்தகங்கள் எழுதுகின்ற பழக்கமும் எனக்கு இல்லை. அப்படி என்றால் இது எப்படி என்று யோசித்த போது கண்ணதாசன் மனதுக்குள்ளேயே முழுக்க முழுக்க நிறைந்திருக்கிறாரே, அவர் சக்தியை தருவார் என்ற ஆசையோடு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு பாடலை பற்றி எழுதினேன். ஒவ்வொரு பாடலை பற்றி எழுதும் போதும் அந்த பாடலுக்குள் நுழைவதற்கு முன்பு ஒரு அறிமுகம், எப்படி ஒரு நிகழ்ச்சி என்றால் ஒரு அறிமுகம், தலைமை என்றெல்லாம் இருக்கிறதோ அது போல பாடலை பற்றி எடுத்தவுடன் இந்த பாடல் வரையை பற்றி சொல்வதாக அதற்கு காவல்நிலையம் தேவையில்லை. ஒரு எழுத்தாளராக நம்மளுடைய பதிவு இருக்க வேண்டும் என்று அந்த சிந்தனையை, ஒரு தத்துவ பாடல் என்றால் அந்த சிந்தனை கொண்டு வந்து அந்த தத்துவத்தை கொண்டு வந்து அந்த பாடலை தொடுகின்ற இந்த முயற்சியில் எல்லாம் ஆரம்பித்தேன். நடத்தியதெல்லாம் அவர்தான் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். ஏனென்றால் இந்த புத்தகத்தை எல்லாம் படிக்கின்ற வாய்ப்பு இந்த தமிழ்ச்சங்கத்தின் நூலகத்திற்கும் நான் ஒரு 6 புத்தகங்களை இங்கே அன்பளிப்பாக தர இருக்கிறேன். அந்த புத்தகங்கள் எல்லாம் அதில் நீங்கள் எல்லாம் படித்து உங்களுடைய கருத்துக்களை என்னுடன் பகிர்ந்து கொண்டால் இன்னும் நான் எழுதுவதற்கும் மேலும் மேலும் தமிழ் தொண்டு புரிவதற்கும் உதவிகரமாக இருக்கும் என்று சொல்ல விரும்புகிறேன். அந்த வகையிலே தொடர்ந்து 20 நூல்கள் இன்று வரை எழுதியிருக்கின்றேன். இந்த 20 நூல்களிலே 6-7 நூல்கள் கண்ணதாசனை பற்றி மட்டுமே. கண்ணதாசன் பாடல்கள் பற்றி ஒரு 4 நூல்கள், என் பார்வை கண்ணதாசன் என்று ஒரு தொகுப்பு நூல், 100 கட்டுரைகள். இந்த 100 கட்டுரைகளுக்கு 100 பின்னோட்டங்கள். நான் என்ன தலைப்பு கொடுத்தேன், 100 கட்டுரைகள் 100 பின்னோட்டங்கள் அப்படி போட்டுட்டு 100க்கு 100 அப்படின்னு சப்டைட்டில் கொடுத்து, அந்த புத்தகமும் இலங்கையில் இருந்து பூவரசி பதிப்பகம் நினைக்கிறேன், ஒருத்தர் இருக்காங்க நினைக்கிறேன், அவங்களும் நானும் சேர்ந்து துபாயில் போது வெளியிட்டோம். அந்த புத்தகம் என் பார்வையில் கண்ணதாசன். இன்னும் பல விஷயங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. நூற்றாண்டை நோக்கி எங்களுடைய பயணம் தொடர்கிறது. கண்ணதாசன் பெயரிலே ஒரு கலைக்கூடம் காண வேண்டும் என்பதும், கண்ணதாசன் பெயரிலே ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்க வேண்டும் என்பதுதான் தலையாய பணியாக சுமந்து வருகிறேன். உதாரணத்திற்கு பாரதிதாசன் வரிசைகளே கண்ணதாசனுக்கு தமிழ் மக்கள் மனதில் ஏற்கனவே நிரந்தரமான இடம் உண்டு என்பதை மறுப்பார் இல்லை. அப்படிப்பட்ட நிலையிலே மனோமணியும் சுந்தரம் பிள்ளை அவர் பெயரில் கூட பல்கலைக்கழகம் இருக்கிறது என்கிற பட்சத்தில் நாம் கண்ணதாசன் பெயரில் பல்கலைக்கழகம் ஒன்று உருவாக்கினால்தான் அதுதான் நூற்றாண்டுக்கு நாம் செய்கின்ற சரியான நன்றி காணிக்கை என்கிற வகையிலே நான் முன்னெடுப்பு எடுத்திருக்கிறேன். தமிழ் நேசர்கள் நீங்கள் எல்லாம் அதற்கான ஆதரவை உங்களுடைய கொழும்பு தமிழ்ச்சங்க லெட்டர் பேட்ல தயவு செய்து கண்ணதாசனுக்கு பல்கலைக்கழகம் உருவாக்க வேண்டும் என்கிற காவிரி மேல்தான் அல்லது கண்ணதாசன் தமிழ்ச்சங்கத்துடைய ஒரு விளைவிற்கு நாங்களும் துணை நிற்கிறோம் என்று எழுதி கொடுக்க, அந்த இதை நம்ம அரசாங்கத்திற்கோ யாருக்கு சமர்ப்பிக்கிறோம், அப்ப உலகின் பல மூலைகளில் இருந்து இது போன்ற கோரிக்கைகள் வரும்போதுதான் அது உறுதிப்படும் என்பதால் அதை பற்றி சொல்ல விரும்புகிறேன். இப்பொழுது நம்ம பாடல்களுக்கு செல்லலாம். என்னென்ன பாட்டெல்லாம் பேசலாம் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த ஒரு சில மணித்துறைகளுக்கு நான் முழு பாடலையும் எந்த பாடலையும் கொண்டு போக போவதில்லை. ஏனென்றால் நிறைய பாடல்களை கொடுக்க முடியாது. சுவையான பாடல்கள், சுகமான விஷயங்கள், இப்படியெல்லாம் விஷயங்கள் இருக்கின்றதா, இந்த பாடலை இத்தனை முறை கேட்டிருக்கோம், நமக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாதே என்கிற வகையில தான் நான் செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் நிறைய பேர், உதாரணத்துக்கு 2 நாட்களுக்கு முன்பு நாகர்கோவில், அதற்கு முன்பு திருநெல்வேலி சென்ற இடங்களெல்லாம் தொலைக்காட்சியிலோ அல்லது வானொலியிலோ பேசுகின்ற போதும் கூட அவர்கள் எல்லாம் வியந்து பார்ப்பது, நாங்கள் 1000 முறை கேட்ட பாடல் இதற்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதா என்பதுதான். இது நான் சேகரித்தேன் என்றால் ஒரு வண்டு தேனை சேகரிப்பதற்கு எவ்வளவு முயற்சி இருக்கிறதோ அது போன்ற விஷயங்கள் தான் செய்திருக்கிறேன் தவிர இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு பெரிய விளைச்சலோ முயற்சியோ அல்ல. உதாரணத்திற்கு பாசமலர் என்கிற திரைப்படம் அநேகமா எல்லோருக்கும் தெரியும். அந்த படத்தினுடைய அனைத்து பாடல்களுமே அதி அற்புதமான பாடல்கள். அதில் எங்களுடைய அமைப்பின் தலைவி டாக்டர் சரஸ்வதி ராமநாதன், பள்ளத்துறை சார்ந்தவர்கள். அவர்கள் எங்க அமைப்பில தலைவராக இருக்காங்க. அவங்க நிறைய மேடைகள்ல நான் என்னுடைய 33-34 வயதுல இந்த இலக்கிய மன்றத்தை ஆரம்பித்தேன். எனக்கு வயசு 65. இந்த 34 ஆண்டுகளை ஓடி ஓடி பார்த்து கொண்டே இருக்கிறேன். யாரெல்லாம் பேசுகிறார்கள், யாரெல்லாம் இந்த செய்திகள், அந்த செய்திகளை சேகரித்து வைத்தேன் என்று சொன்னீர்களோ, அப்படி முதல் பாடலை பற்றி சொல்லும்போது எங்களுடைய தலைவி சரஸ்வதி ராமநாதன் அவர்கள் கொடுத்த அந்த செய்தியை முதல் பாடலுக்கு உண்டான செய்தியாக சொல்ல விரும்புகிறேன். அதாவது, ஒரு குழந்தை உறங்குகிறது. 6 மாத காலத்துக்கு உள்ளதாக, பிறந்ததிலிருந்து ஒரு 6 மாசத்துக்குள்ள இருக்கும்போது அதனுடைய கண்கள் முழுவதுமாக மூடி இருக்காது.
முழுவதுமாக திறந்து இருக்காது, மூடியும் மூடாமலும் இருக்கும். அதுதான் குழந்தையுடைய தூக்கத்துடைய பழக்கம் என்பது இயல்பான ஒன்று. இந்த இயல்பை அவர் காரைக்குடி சார்ந்து தாலாட்டு பாடல்களில் பிரசித்தி பெற்ற ஆட்சிமார்களுடைய பாடல்களை எல்லாம் சிறுவயது முதல் கேட்ட ஞானத்தாவோ என்னவோ அவர் பாடல் எழுதும்போது மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல என்று அதற்கு விளக்கம் தருகிறார். உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். குழந்தையுடைய கண்கள் முழுவதுமாக மூடியிருக்காது, முழுவதும் திறந்திருக்காது. அந்த அற்புதத்தை தான் மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல என்று விളിக்கிறார். இது அதுல நதியில் விளையாடி கொடியில் தலை செய்கின்ற வரிகள் எல்லாம் தமிழகத்தில் இதற்கு முன்போ பின்போ வந்த இலக்கியங்களில் கூட சொல்லாத ஓமை என்றும் மேடைகளிலே சொல்லப்படுகிறது. இந்த நதியில் விளையாடி கொடியில் தலை செய்தி என்ற ஓமையை பற்றி சொல்லும்போது இதே படத்தில் வாராயன் தோழி வாராயோ என்கிற ஒரு பாடல் இருக்கிறது. அந்த பாடலில் ஒரு வரி இருக்கும். முன்பு தெரியாத உண்மை தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு வரி வரும். அந்த வரி சாஸ்திரி என்கிற ஒரு தணிக்கை அதிகாரி அந்த காலத்துல இருந்தாரு. அவர் கண்ணதாசனுக்கு ராத்திரி 9 மணி 10 மணிக்கு போன் பண்றாங்க. என்ன கவிஞரே, நீங்க சொல்லியிருக்க வரியுடைய அர்த்தம் என்னை கட் பண்ணுன்னு சொல்லுது, ஆனா சொல்லியிருக்க நயம் இருக்கு இல்லையா, என்னை விட்டுருங்குது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கிறான். சோ இப்படி கண்ணதாசனுடைய பாடல்கள்ல உள்ள நயங்கள், தெரியாத செய்திகள், பல இடத்தில் கிடைத்த தகவல்கள் தான் உங்களுக்கு பரிமாறிக்கொண்டிருக்கேன். அப்புறம் கண்ணதாசன் அண்மையில் கண்ணதாசனுடைய திருமகனார் கோபி கண்ணதாசன் என்ற ஒருவரோடு எனக்கு பழக்கம் ஏற்பட்டது. அவர் ஒரு செய்தியை சொன்னார். என்னை பொறுத்தவரை ஒரு உண்மையை சொன்னார் என்று நான் எடுத்துக்கொள்கிறேன். என்னவென்றால், கவிஞர் அவர்கள் 8வது மட்டுமே படித்தார். அதற்கு பின்பு அவர் பள்ளிக்கூடமோ கல்லூரியோ தொடரவில்லை என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. ஆனால் இலக்கிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இதுவரைக்கும் படைக்கப்பட்டது, திருக்குறள், தொல்காப்பியத்தில் ஆரம்பிச்சு எல்லா விஷயத்தையும் முழுக்க 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 படித்து கரை கண்டு அது மட்டும் அன்றி அதை மனனம் செய்கின்ற பழக்கம் அவரிடம் இருந்தது என்பது. இது தன்னுடைய 18வது வயது முதல் 22வது வயது வரை என்று 5 வருட காலத்தை அவர் அதற்காக வகுத்திருக்கிறார் என்பது அவர் மகன் மூலமாக நமக்கு கிடைத்த செய்தி. இது உண்மை என்பதிலே எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஏனென்றால் சொன்ன மாத்திரத்திலே அந்த பாடலை முழுமையாக அவரால் தர முடிந்திருக்கிறது. மற்ற கவிஞர்களுக்கும் கண்ணதாசனுக்கும் நான் கண்ட வேறுபாடு, யோசித்து அந்த விஷயத்தை உள்வாங்கிக் கொண்டு இதற்கு எப்படி எழுதலாம் என்று யோசிக்கின்ற பழக்கம் ஒவ்வொருவருக்கும், படைப்பாளிகள் எல்லோருக்கும் நம்மள பலரும் படைப்பாளிகளாக இருந்தால் அது எளிமையாக புரியும் கூட. ஆனால் இவர் எப்படி என்றால், ஒரு தன் முன்னுள்ள பலகையில் எழுதி வைத்திருந்த வாசகங்களை நேரடியாக பார்த்து படித்தால் எவ்வளவு வேகமாக படிப்பாரோ அப்படி படித்துக் கொண்டே போவார். அது போல இருக்கும் இவர் கவிதை பாடல்களை சொல்கின்ற விஷயம் என்பது. மெல்லிசைவண்ணர் MS 18 ஆண்டுகள் பழகியிருக்கிறேன். அது போன்ற விற்பனர்கள், பல இசை கலைஞர்கள், திரைக்கலைஞர்களுடன் பழகி பேசும்போதெல்லாம் அடிக்கடி எல்லோரும் சொன்ன 2 விஷயம், இந்த மாதிரி மெமரி என்பது, நினைவாற்றல் என்பது யோசிக்காமல் கொட்டுகின்ற அந்த அருவி என்பதும், அதே போல குழந்தை மனம் படைத்தவர் என்பதும் தான் ஒன்று. குழந்தை மனம் என்பதை நான் ஒப்புக்கொள்ள முடிகிறது. ஏனென்றால் எந்த மனிதனுக்கு குழந்தை மனம் இருக்கிறதோ அந்த தலைமகள் குடியிருப்பார். கவிதை சொல்லறியாக வரும். அதை நம்ம பரிபூர்ணமா பார்க்கும்போது அது குழந்தை என்பது ஒருவர் அல்ல. நான் சொல்றது 24 மாதங்கள் மாதம் கவியரங்கு நடத்தி தான் இலக்கிய மன்றத்தை ஆரம்பித்தேன். அந்த இலக்கிய மன்றத்தை ஆரம்பிக்கும் போது வந்திருக்கிறது ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணுவார், ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒர்க் பண்ணுவார், ஒரு இன்கம் டேக்ஸ் ஒர்க் பண்ணுவார். எந்த துறையிலிருந்து எங்களுக்கு அந்த சிறப்பு கிடைத்தாலும் அவர்கள் பேசும்போது இவர் பேசியது அவருக்கு தெரியாது, அவர் பேசியது இவருக்கு தெரியாது. ஆனால் மறக்காமல் சொன்ன வார்த்தை கண்ணதாசன் ஒரு குழந்தை என்பது. இப்படி கண்ணதாசனை பற்றி பலரும் சொல்ல 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 இனிக்கதரா முருகா என்பது போல அவரை பற்றிய தகவல்கள் அதிகமாக கிடைத்து இந்த மண்டைக்குள்ள என்ன கிடையாது, கண்ணதாசனை தவிர இந்த உலகத்தில் பெரிய விஷயங்கள் ஒன்றும் இல்லை, நாம் கண்ணதாசன் புகழ் பாட வேண்டும் என்கிற உறுதியை படித்தார். அப்படி வரும்போது இது ஒரு பாடல். இலக்கியத்தை பற்றி எல்லாம் நிறைய பேர் நல்லா பேசுவாங்க. இலக்கியத்தில் கண்ணதாசன் எத்தனை பாடல்கள் எல்லாம் எழுதியிருக்காரு. அது ஒரு செய்தி கூட உண்டு. சிகப்பு நாடா என்ற ஒரு பத்திரிகை வந்தது. அந்த பத்திரிகையில ஒரு பெட்டி செய்தி போட்டார். கண்ணதாசன் எந்த பாடலை எந்த இலக்கியத்திலிருந்து திருடினான் என்பதை கண்டுபிடிச்சு கொடுத்தால் 5 ரூபாய் 10 ரூபாய், அந்த காலத்துல 5 ரூபாய் 10 ரூபாய் பெரிய காசு. அப்படிங்கும் போது அது ஒரு பெட்டி செய்தி போட்டார்கள். நிறைய பேர் அதற்கு பதிலும் கொடுத்து அந்த பணத்தையும் பெற்றுக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் காலை கண்ணதாசனே அந்த பத்திரிகைக்கு போய் நேரம் போய்
நான் தான் கண்ணதாசன் சொன்னேன். அங்க உள்ளவங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது. நீங்கள் கேட்ட கேள்வி நியாயமான நான் நிறைய இலக்கியங்களுக்கும் இலக்கணங்களுக்கும் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். அதெல்லாம் பாமரர்களுக்கு புரியாத வகையில் எழுதப்பட்டிருப்பதால் பாமரர்களுக்கு புரிந்த வகையில் நான் இந்த பாடல்களில் இதை இப்படி எழுதியிருக்கிறேன். நீங்கள் கேட்டு ஒவ்வொருவராக உங்கள்கிட்ட அந்த 10 ரூபாய் தருவதை விட நானே மொத்தமாக சொல்லிவிட்டு பணத்தை நன்கை கொடுத்து விடுங்கள் என்று அவர் சொன்ன விஷயமும் மறக்க முடியாத ஒரு விஷயம். கண்ணதாசன் ஏன் பிடிக்கிறேன் என்றால், கண்ணதாசன் பாடல் ஒரு பக்கம் இருக்கும். நான் இந்த வாழ்க்கையிலே 2 விஷயத்துக்கு நான் வாழ்க்கை முழுதும் அழுது கொண்டிருந்தாலும் அது சரியாக இருக்கும். ஒன்று, கண்ணதாசன் பாடல் எழுதும் போது அதை சுற்றி சுவைத்த சுவைஞர்கள், கலைஞர்கள், இயக்குநர்கள், இசையமைப்பாளர்கள் சொல்லுகின்ற அவ்வளவு செய்தியும் கேட்கும்போது, அடடா, இதை போன்ற ஒரு சுகமான அனுபவம் நம் வாழ்க்கையிலே அனுபவிக்கவே இல்லையே, இது அடுத்த பிறகு கிடைக்குமா, கிடைக்காதே என்று அதற்காக ஆட வேண்டும் என்று தோன்றும். இன்னொன்று, கண்ணதாசன் வாழ்ந்த அதே சென்னையிலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்த நான் பொது வாழ்க்கை பக்கமே வராமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கியிருந்தாலும் என்பதை ஒரு முறை கூட கண்ணதாசனை நான் காணவில்லை. இங்கே ஒரு புத்தகம் எழுதியிருக்கு. அந்த புத்தகத்துடைய பெயர் சிலை பிறந்த கதை. கண்ணதாசனுடைய சிலையை சென்னையிலே நாங்கள் எடுத்திருக்கிறோம். இதுதான் அந்த சிலையுடைய வடிவம். சிலை பிறந்த கதை என்று இந்த நூலுக்கு பெயரிட்டிருக்கிறோம். இந்த சிலை பிறந்த கதையில சிலை வைத்ததும் அவர் வாழ்ந்த அதே தீநகரின் சொல்லக்கூடிய தியாகநகரில் இதெல்லாம் வச்சிருக்கும் போது கூட ஒரு முறை கூட நாம் அதை பார்க்கவில்லை. உள்ளே ஒரு சாப்டர் ஃபர்ஸ்ட் முதல் அத்தியாயம் சொல்கிறது, உனக்கும் எனக்கும் ஒரே சாட்சி, அதுவே உனது கடைசி காட்சி. தலைப்பு பெருசா தான் இருக்கும், வேற வழி இல்லை. அந்த மாதிரி நல்லா வந்துருச்சு. உனக்கும் எனக்கும் ஒரே சாட்சி, அதுவே உனது கடைசி காட்சி. இந்த வரி அந்த அத்தியாயத்துக்கு அப்படி ஒரு பேர் வச்சிருக்கேன். பாருங்கள், ஒரு பாடலை எழுதிவிட்டு கண்ணதாசன் வெளியே வருகிறார். சுவை பாருங்கள், பாடலில் இருக்கிறதா என்பது 2வது, அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். வெளியே வருகிறார். கண்ணதாசன் பாடல் எழுதி விட்டு வருகிறார் என்றால் அதோட நண்பர்கள் வெளியே சுற்றி கவிஞர் இன்னைக்கு என்ன பாட்டு எழுதினீங்க கேட்கிறாங்க. உடனே 16 வயது எழுதியிருக்காரு. என்ன கவிஞரை இன்னும் அதே மாதிரி எழுதிட்டு இருக்கீங்க, நம்ம நடிகைக்குலாம் 32 வயசு இருக்கும் போல இருக்கு, தேவிகா, தேவி, சாவித்ரி, நீ இன்னும் 16 வயசு எழுதுறியே அப்படின்னு அவங்க கமெண்ட் கொடுக்குறாங்க. அது நியாயம் தான். அதுக்கு ரொம்ப சிம்பிளா ஒரு அடி அடிச்சுட்டு இருக்காரு. என் 16 வயது கரெக்டா இருக்கு, படி சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. இப்படி பாடல்களை பற்றி மட்டுமல்ல, பாடலுடைய சூழலில் கூட சுவையான தகவல்கள் நமக்கு அங்கே கிடைக்கின்றன. இப்ப நம்ம அந்த இலக்கியத்தை பற்றி பேசுறோம் இல்லையா? இலக்கியத்தில் நலவென்பாவில் இந்த பாடலை பற்றிய சரியான ஒரு இந்த பாடல் கொண்டான அந்த அடிப்படை கிடைத்திருக்கிறது கண்ணதாசனுக்கு. ஆனால் இது வேதா அவருடைய இசையிலே ஜெய்சங்கர் அவர் நடித்த ஒரு படத்துல பாட்டு டி.எம். சௌந்தரராஜன், பி. சுசிலாம் பாடியிருக்காங்க. இந்த பாட்டை நம்ம பல முறை கேட்டிருக்கோம். எனக்கு இந்த பாடல் மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை இருந்தது. துபாயில் பணிபுரிகின்ற காலத்துல நான் இங்க இருந்து கிளம்பும்போது 2 சூட்கேஸ் எடுத்து போனேன். ஒரு சூட்கேஸ்ல ஃபுல்லா ட்ரெஸ், ஒரு சூட்கேஸ்ல ஃபுல்லா புக்ஸும் அந்த ஒளிநாடா இருக்கும் இல்லையா, அந்த காலத்துல கேடிகே கேசட் சொல்லுவாங்க இல்லையா, அது ஃபுல்லா கொண்டு போறேன். போனா நான் அந்த வாகனத்தில் ஏறி என்னுடைய நிறுவனத்துக்கு செல்வதற்கு 1 மணி நேரம் கிடக்கும். ஜபரலிக்கு போறதா இருந்தா ஜெயரால இருந்து ஜபரலி போறதுக்கு 1 ஹவர் ஆகும். அந்த 1 மணி நேரத்தில் நாங்கள் என்ன செய்வோம்னா, வாகனத்தில் ஏறிய உடனே ஒரு கேசட் அந்த டிரைவருக்கு கொடுப்பேன். அதை போட்டு முடிக்கும் போது கரெக்டா 1 ஹவர் ஆகும், அது முடிஞ்சிடும். வரும்போது அதே பாடல்களை மீண்டும் கேட்போம். வாகனத்தில் உள்ள அனைவருக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் என்றாவது வரவில்லை என்றால், ஐயோ காவிரி வரவில்லையே என்று வருத்தப்படுகிற அளவுக்கு, தனிப்பட்ட முறையில் நான் வரப்பத்தி அவங்களுக்கு அப்புறம் இல்லை, கேசட் கிடைக்காதே, பாட்டு கிடைக்காதே அப்படிங்கிற அளவுக்கு அப்படி வரும். அப்படி போய்கிட்டே இருந்த காலத்துல ஒரு நாள் நடந்த சுவையான சம்பவம் என்றால், ஜார்ஜ் என்கிற மலையாளி, அவருக்கு தமிழ் எழுதவோ படிக்கவோ தான் தெரியாது. கேட்டிருப்பார்கள், பேசியிருப்பார்கள். அவர் என்ன செய்தார், அந்த வாகனம் சென்று நிறுவனத்தில் நின்ற உடனே பிடித்து கொண்டு அந்த கான்ஃபரன்ஸ் ரூம் என்று அழைக்கிறார்கள், அந்த அறைக்கு அழைத்து சென்றார். அழைத்து கொண்டு, இந்த பாட்டு உங்களால் தான் எழுதுனது அப்படின்னு கேட்டார். எந்த வரி, என்ன பாட்டு? என் கருங்கூந்தல் மேகங்கள் கலைந்தோடி ஆட நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற. ஒரு மலையாளிக்கு தமிழுடைய அழகு எப்படி பிடிக்கிறாரு பாருங்க. அது எனக்கு கேட்ட உடனே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நாம கூட இந்த வரியை அவ்வளவு நுட்பமா கவனிக்கலையே, இவர் நல்லா கவனிச்சிருக்காருன்னு தோணுச்சு. அப்போ அதை எடுத்துக்கிட்டு நான் அந்த விடுமுறைக்கு சென்னைக்கு வருகிறேன். அப்பொழுது இந்த பாடலை பற்றி இன்னும் கூடுதல் தகவல் கிடைக்கின்றன. ஒரு வேதா பாடல்கள் அந்த காலத்துல இந்தி படத்திலிருந்து வந்த பாடல்களை அப்படியே தமிழ்ல மொழி மாற்றம் செய்துதான் பாடல்கள் உருவாகி கொண்டிருக்கும். இந்த பாடல் ஒரு குறிப்பிட்ட செய்தி இருக்கு நண்பர்களே. மற்ற பாடல்கள் எல்லாம் பல்லவி என்பது 2 வரி, சரணம் என்பது 2 வரியாக இருக்கும். ஆண் குரலும் பெண் குரலும் மாறி மாறி வரும். இதுதான் வழக்கமான ஒரு பாடல். ஆனால் இந்த பாடல் முற்றிலும் மாறானது. முதல் ஒரு சரணம் என்பது முழுக்க ஆண் மட்டுமே பாடி அதை முடிச்சிடுறாரு.
பெண் அதற்கு அப்புறம் பதில் கொடுப்பாங்க. இது கேள்விகள், இது பதில். இது இந்த 2 பேராவை தவிர இதுல பாடல்ல வழக்கமான முறைகள் இல்லை. அப்போ இந்த ஆண் கேட்கிற கேள்வி எல்லாமே இதே கேள்வியை உண்மையில் ஒரு ஆண் கேட்டு வைத்தால் கண்டிப்பாக பெண்ணிடமிருந்து எதில் அடிக்கக்கூடாதோ அதுலதான் அடி விழும். உண்மையும் கூட அந்த அளவுக்கு கேள்விகள் வந்திருக்கும். பெண் கொடுக்கும் ஒரு பதில் மென்மையாக கொடுத்தது மட்டுமல்ல, இலக்கிய நயத்தோடு கொடுத்திருப்பதுதான் இந்த பாடலுடைய வெற்றி. நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உன் வளை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தார், உன் மல கூந்தல் அலைப்பாய அவர் என்ன சொன்னார், உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார், உன் மலர் கூந்தல் அலைப்பாய அவர் என்ன சொன்னார், உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார். இப்படி கேட்டா என்ன வரும், பதில் எப்படி வரும்னு பாத்துக்கீங்க. ஆனால் அந்த பெண் எப்படி கொடுக்காம பாருங்க. பொன் வண்டொன்று மலரென்று முகத்தோடு மோத, நான் வளை கொண்ட கையால் மெதுவாக மூட, பொன் வண்டொன்று மலரென்று முகத்தோடு மோத, நான் வளை கொண்ட கையால் மெதுவாக மூட, நான் பயந்தோடி வெண் கருங்கூந்தல் மேகங்கள் கலைந்தோடி ஆட, நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற. எத்தனை சுகமான பாட்டு, எத்தனை பொருள். நலவென்பாவில் இருக்கின்ற அதே கருத்து எடுத்து ஆளப்பட்டிருந்தாலும் கூட நலவென்பாவை நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? பெரிய புலவர்கள், கவிஞர்கள் இருக்கலாம். அவர்களை தவிர பாமரர்களை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இது இவ்வளவு அர்த்தம் உள்ள பாட்டு. இந்த பாட்டுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கிறது அவரும் எந்த இடத்திலையும் தன்னை பற்றி பிரகடனம் செய்து கொண்டதில்லை. அப்படிப்பட்ட கவிஞரும் கண்ணதாசன் இல்லை. இதையெல்லாம் எடுத்து சொல்வதற்கு தான் இந்த பிறவி எடுத்துக்கிறேன் என்று நான் மிக மிக சந்தோஷப்படுகிறேன். அடுத்த பாட்டு, கலைஞரை பற்றி கண்ணதாசன் நேரடியாக சொல்லியிருக்கிறார். ஒரு புள்ளி கூட விரசம் இல்லாமல். சேர்ந்தே மகிழ்ந்தே போராடி தலை சீவி முடித்தேன் நீராடி, கண்ணத்தை பார்த்தேன் முன்னாடி பட்ட காயத்தை சொன்னது கண்ணாடி, மலர்கள் நனைந்தன பணியாலே. நான் காதல் பதுமறை என்ற ஒரு பெரிய புத்தகம் இருக்கேன். நான் எழுதிய மொத்த படைப்புகளில் ஒரு அற்புதமான தமிழ் சொல்லாடல் அதிகமாக இடம்பெற்ற புத்தகம் என்றால் அது காதல் பதுமறை. அந்த புத்தகம் எழுதுவதற்கு எனக்கு அந்த ஏற்புரை கிடைச்சது. இதே மாதிரி புத்தகத்தை வெளியிட்டு விட்டு ஏற்புரை என்பது எனக்கு 2 நிமிடம் தான் கிடைத்தது. அந்த மொத்த நிகழ்ச்சியில எனக்கு சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை. உடனே சொன்னேன், அச்சம் பாதி ஆசை பாதி பெண்படும் பாடு நினைத்தால் எனக்கே சிரிப்பு வரும் சமயத்திலே. இந்த வரிகளை எல்லாம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நினைத்து ரசித்து நீங்கள் அதற்குள் இசைந்து விட்டால் உங்களாலும் இது போல் எழுத முடியும் என்றுதான் அந்த ஏற்புரையில் சொன்னேன். அதை நினைவு கூட்டுகிறேன்.